அனைவருக்கும் மகிழ்ச்சி. காரைக்கால்லேருந்து வந்திருக்கேன். நான் காரைக்கால்லேருந்து மாவட்ட செயலாளர் மௌலாமரைக்கார். நாங்கள் எல்லாமே ஒரு குரூப்பாக ஒரு வேன் பிடிச்சி வந்திருக்கோம். ஏன்னா இது இன்னைக்கு நேற்று வரல, இது 31 ஜனவரி எங்களுக்கு. இறைவன் மனிதனை படைச்சிட்டான், இனிமேல் படைக்க போகிறது கிடையாது. அவரை படைச்ச உலகத்தில் எங்களை படைச்சிருக்கான். இதுதான் வெரி கிரேட்டு. தலைவர் மட்டும் நல்லா இருக்கணும், தலைவரோட சேர்ந்த அத்தனை உயிர்களும் தலைவர் வீட்டில் தலைவருக்கு அம்மாவாக லதா மேடம் அவங்களும் நோய் நொடி இல்லாமல் அவர் பேரம்பேத்திகளோட சந்தோஷமாக வாழணும். 3 அவர் என்னென்ன படம் நினைக்கிறாரோ அத்தனை படமும் இறைவன் நல்ல ஆயில கொடுத்து என்ன அவரே ஒரு வெற்றி தான். அவர் படங்கள் திரைக்கு வந்து மக்கள் சந்தோஷமாக காணணும். எங்களோட சந்தோஷமே இந்த உலகத்தில் காசு பணம் காரு பங்களா அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. உலகத்தில் ஒரு சந்தோஷமே எங்கள் தலைவர் ஒரு சந்தோஷம் தான். அதாவது இறைவனோட படைப்பில் எல்லாம் கோடி படைப்புன்னு சொல்லுவாங்க. இது கோடி படைப்பே கிடையாது. கோடி படைப்பில் ஒரே படைப்பு தான் என் தலைவனோட படைப்பு. இனிமேல் ஒரு இறைவன் படைக்க போகிறதும் கிடையாது, தலைவரை கொடுக்க போகிறதும் கிடையாது. அடுத்த ஜென்மன்னு ஒன்று கொடுத்தா அவரை சூப்பர் ஸ்டாராக படைச்சி எங்களுக்கு அவரை ரசிகராகவே இறைவன் படைக்கணும். இதுதான் எங்களோட மனமார்ந்த நன்றி. எனக்கு 55 வயசு ஆகுது. 12 வயசில் பில்லாங்க ஒரு படத்தை பார்த்தேன். அன்னையிலேருந்து தலைவர் மாதிரி தான் எனக்கு வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா காரைக்காலில் ஒரே ஒரு பேர் 5 தொகுதி எம்எல்ஏ இருக்காங்க. நாஜிம் எம்எல்ஏ, அசானா, ஏவிஎஸ், சிவா எம்எல்ஏ, இவங்க அத்தனை பேருமே என்ன ரஜினின்னு தான் கூப்பிடுவாங்க. தலைவருடைய ஒரே ஒரு பேரில் தான் எனக்கு காரைக்காலில் அவ்வளோ பெரிய பேரு புகழ். நான் பெரிய பணக்காரன் கிடையாது, சாதாரண ஒரு ரசிகன். அவரால் கிடைக்கப்பட்ட எனக்கு 234 எனக்கு தெரியாத ஆளே கிடையாது. ஆனந்த விடம் புக்லையும் நான் வந்து